வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இந்து கடவுள்களை வழிபடக்கூடிய நண்பர்களுக்கும் இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். இன்றைய ஆன்மீக தகவல்கள் பகுதியில் ஜப்பான் நாட்டில் சரஸ்வதி வழிபாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உலக அளவுல மிகவும் சுறுசுறுப்பான நாடு அப்படின்னா ஜப்பான் நாட்டை சொல்லலாம். அந்த நாட்டில் கல்வியில சிறந்து வழங்கக்கூடிய சரஸ்வதி கடவுளை எப்படி வழிபடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா ஆன்மீக கருத்துக்களை மற்ற நாடுகள் பின்பற்றாங்க. அப்படி ஒரு வழிபாடா ஜப்பான் நாட்டில் சரஸ்வதி வழிபாடு இருக்கு. சரஸ்வதிய ஜப்பான்ல பென் சைட்டன் என்று குறிப்பிடுறாங்க. பென் சைட்டன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஜப்பான்ல வணங்கக்கூடிய 7 அதிர்ஷ்ட தேவதைகள்ல இந்த சரஸ்வதி கடவுளும் ஒருவர். இந்தியாவில் எழுதப்பட்ட பௌத்தவ நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்வர்ண பிரபாச சூத்திரம். இதுலயும் 6ஆம் நூற்றாண்டுக்கும் 8ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல சரஸ்வதி வழிபாடு அப்படிங்கிறது ஜப்பான்ல பரவியதா சொல்றாங்க. ஏன்னா அந்த பௌத்துவ நூல்ல சரஸ்வதியை பற்றி விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டினுடைய வரலாறு மற்றும் புராணங்களின்படி சூரிய குலத்துல தோன்றிய யமோடா வம்ச சக்கரவர்த்திகள் ஜப்பான ஒரே நாடா ஆட்சி புரிந்திருக்காங்க. அவர்கள் காலத்துல முன்னோர்கள் மற்றும் இயற்கை வழிபாடுகள் சடங்குகள்ல அதிகமா இருக்கும். சிண்டோ மதமும் புத்த மதமும் பரவி இருக்கு. இந்த 2 மதங்களும் இந்தியாவிலிருந்து சென்ற துறவிகள்னால ஜப்பான் நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டதா ஜப்பானிய ஆன்மீக இலக்கியங்கள்ல குறிப்புகள்ல காணப்படுது. ரிக்வேதத்துல விரித்திரன் என்ற பாம்பு வடிவ அசுரனை சரஸ்வதி அளித்ததா தகவல் இருக்கு. அதே போல ஜப்பான்ல பாம்புகள் மற்றும் டிராகன் ஆகியவற்றுடன் தொடர்புடையவரா சரஸ்வதி கருதப்படுறாங்க. டோக்கியோ நகரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எனோசிமா தீவு உட்பட ஜப்பான் முழுவதும் நூற்றுக்கணக்கான சரஸ்வதி கோவில்கள்லாம் இருக்கு. டோக்கியோ நகர கோவில் உள்ள சரஸ்வதி ஜப்பானிய உடை அணிந்து தாமரப்பூவின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகள்லாம் இருக்கு. 4 கரங்களை கொண்ட இந்த தேவி தன் கைகள்ல ஒரு இசைக்கருவியை தாங்கியிருக்காங்க. எனோசிமா தீவில் உள்ள கோவில்களை பற்றிய நூல்ல நவப்தம் என்ற ஏரியில் உள்ள டிராகன் அரசனின் 3வது மகள் சரஸ்வதி என்றும் சொல்லப்படுது. பென் சைட்டன் என்ற சரஸ்வதி சக்தி பெற்ற தெய்வமாகவும் ஜப்பானை காக்கக்கூடிய தெய்வமாகவும் கருதப்படுறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, ஜப்பான் நீரால் சூழப்பட்ட தீவு நாடா இருக்கு. அதை காப்பதற்கு நீரோடு தொடர்பு கொண்ட சரஸ்வதி துணை நிற்பதாக நம்புறாங்க. மேலும் இனிமையான குரல், அதிர்ஷ்டம், அழகு, மகிழ்ச்சி, நாணம், சக்தி ஆகியவற்றை அருளும் தெய்வமா அவள் போற்றப்படுறான். கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய புனித நதிகள்லாம் நமது நாட்டில் மதிக்கப்படுவது போன்று, இந்தியாவில் மதிக்கப்படுவது போன்று ஜப்பானிலும் நீர்நிலைகள், குளங்கள் ஆகியவற்றை சரஸ்வதி கடவுளாக பாவித்து வணங்குறாங்க. ஜப்பான்ல மீனவர்கள்
கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது பெண் சைட்டோடனை வணங்கிய பின்னரே புறப்படுறாங்க. அங்குள்ள பிள்ளையார் சோட்டன் எனவும், அங்குள்ள பிள்ளையார் சோட்டன் அப்படின்னும், கருடனை கருடா அப்படின்னு அழைக்கிறாங்க. வாயு பகவான வருணன் உள்ளிட்ட தேவர்களையும் ஜப்பான் சிலைகள்லாம் வச்சு கும்பிடுறாங்க. கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிய புத்த மதத்துல நாணம் அருள் வரக்கூடிய பெண் தெய்வமா வழிபடுறாங்க. இந்தியாவிலிருந்து ஜப்பானுக்கு கொண்டு செல்லப்பட்ட சரஸ்வதி வழிபாட்டை இன்றும் அங்குள்ள மக்கள் கடைபிடித்திட்டு வர்றாங்க. நமது நாட்டுல சரஸ்வதி கையில வீணை வைத்திருப்பதை போல ஜப்பான்ல பெண் சைட்டனும் தந்திகள் கொண்ட இசைக்கருவிய வச்சிருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் தங்களின் பிள்ளைகளை கல்விகளையும் கலைகளிலையும் சிறக்கவும் முக்கிய தேர்வுகளில் வெற்றி பெறவும் சரஸ்வதி கோவிலுக்கு சென்று வழிபடுறாங்க. ஜப்பான் பாரம்பரிய விழாக்கள்ல பெண் சைட்டன் தெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள்லாம் செய்து வழிபடுகின்றன. கொல்கத்தா நகரில் உள்ள இந்திய அருங்காட்சியகத்துல ஜப்பான் இந்து கடவுளா வழிபடக்கூடிய தொடர்பான புகைப்படங்கள்லாம் நிறைய வைக்கப்பட்டிருக்கு. ஆன்மீக நண்பர்களே, இன்று உலகில் பிரசித்தி பெற்ற சுறுசுறுப்பான நாடான ஜப்பான் நாட்டில் நமது இந்து கடவுளான சரஸ்வதியை எப்படி வழிபடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது சரஸ்வதி, படிப்பு கடவுளான சரஸ்வதியை சிறப்பான முறையில் வழிபடுகிறார்கள். இப்பொழுது ஜப்பானின் சில அரிதான புகைப்பட காட்சிகளை பார்க்கலாம். நன்றி.